என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கின்றேன். ஒரே கேட்கிறேன், என் தலைவரை மதிக்கிற ஒரே பிரச்சனை இந்த தளபதியோட உண்மை விசுவாசி அண்ணன். ஒரு தலைவர் இல்லாம எந்த ஒரு நியூஸையும் வெளியில விட மாட்டாங்க. தலைவர் கட்டப்பட்ட ஒரே பிரச்சனை ஐநூத்தி மட்டும்தான். இப்போ நம்ம யார் கூட மோத போறோம், இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட ஆண்ட கட்சிகள் கூட அவர்கள் மத்திய ஆளுங்கட்சி கூட எதிர்த்து பண்ண போறோம். அப்ப அதிகமா நம்மளுடைய களங்களை வலுப்படுத்தணும்னா நம்ம கிராமங்களை நோக்கி நகரத்துல வார்டுகளை நோக்கி நம்ம செல்லணும். வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, தமிழக வெற்றி கழக தளபதியின் தம்பிகளே, உங்களை இந்த திரவிழி யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வர்ற ஜூன் 22 நம்ம எல்லாருக்கும் தீபாவளின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, ஜூன் 22 நம்ம பாசத்துக்குரிய அண்ணனும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருமான அண்ணன் விஜய் அவர்களோட 50வது பிறந்த நாள். ஸோ அதை நம்ம கோலாடமாக கொண்டாட இருக்கிறோம். அதனால் இன்று 15/6/2024 கடலூர் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் அவங்களோட தலைமையில் நம்ம கடலூர் மாவட்ட நகர ஒன்றிய கிளை செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டம் இன்னைக்கு கடலூரில் வெற்றிகரமாக நடந்தேறியது. அந்த கூட்டத்தில் நம்ம தலைவருடைய பிறந்த நாளை எப்படி சிறப்பாக கொண்டாடணும், நம்முடைய பொதுமக்களுக்கு இந்த பணிகள்லாம் எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், என்ன நலத்திட்ட பணிகள் செய்யவிருக்கிறோம் எல்லாத்தையும் பற்றி கலந்து ஆலோசித்து பேசினாங்க. இதில் நம்ம நிர்வாகிகள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் சிலரால் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அந்த நிர்வாகிகளுக்கும் சரி, நம்ம நண்பர்களுக்கும் சரி, நம்ம கட்சியை சார்ந்தவங்களுக்கும் சரி, அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன கலந்து ஆலோசித்து பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதால தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஆலோசனை கூட்டத்தில் எதை பற்றி பேசிக்கிட்டாங்க, என்ன பேசிக்கிட்டாங்கிறத தெரியப்படுத்துங்க. சரி, வாங்க அந்த காணொலியை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். மாவட்டத்துடைய தலைவர் சகோதரர் சீர் அவர்களுக்காக மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்களுக்காக திருமாவட்டத்துடைய தலைவர் அரசாங்க அவர்களை கேட்கிறேன். சுதாசனுடைய தலைவர் தம்பி விஜய் அவர்களை மேலே கேட்கிறேன். நெய்வேலி தொகுதியுடைய தலைவர் சகோதரர் ஆனந்த் அவர்களை மேலே கேட்கின்றேன். திட்டக்குழுவுடைய தலைவர் சகோதரர் கண்ணதாசன் அவர்களை மேலே கேட்கின்றேன். சோமனகிரி தொகுதியுடைய தலைவர் தம்பி பன்னீர் அவர்களை மேலே கேட்கின்றேன். மகளிர் அணியை சேர்ந்த திரு அம்சோலி அவர்களை மேலே கேட்கின்றேன். சிதம்பரத்தை சார்ந்த மகளிர் சார்ந்த சசிகலா அவர்களை மேலே கேட்கின்றேன். பண்ருட்டியை சேர்ந்த மதன் அவர்களை மேலே கேட்கின்றேன். நகர ஒன்றிய நிர்வாகிகள் முன்னாடி வந்து அமர்வோம். ஆலோசனை கூட்டம் இன்று கடலூரில் மிகவும் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி தளபதி பிறந்தநாள் விழா, அதுவும் 50வது பொன்மு விழா. இந்த விழாவினை நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படிதான் நீங்கள் செய்ய போறீங்க என்பதை நீங்கள் நகர ஒன்றியமாக இருந்தாலும் சரி, மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, நீங்கள் தொகுதியில் என்ன பண்ண போறீங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாரும் பேசுறீங்களா?
ஒரு தொகுதியில் என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்க சொல்லுங்க, பேசுறீங்க. பைக் வரும் உங்களுக்கு, உங்களோட இது நீங்க சொல்லணும். நான் இந்த தொகுதியில் வந்து இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கூட்டம் போட்டது. அதனால யார் யார் பேசுறது முடியல ஒன்றும் ஸ்டேஜுக்கு வந்து பேசுங்க, இல்லைன்னா அவங்க இடத்துல பைக் வச்சு பேசினாலும் பேசுங்க. மட்டும்தான் அது லட்சமா இருக்கு. அவன் பிரமிச்சு போயிருக்கிறான். தலைவரை பார்த்தோன்னே தலைவரோட ஒவ்வொரு அடியும் சிறப்பான அடியா இருக்கும். அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் நமக்கு ஒரு வெற்றி பண்ணியா அமையும். ஏன்னா அகில பேச்சாளர் மைக்க பிடிச்சாலே பத்திரிகையாளர் சொல்லுகிறாங்க. பத்திரிகை ஒரே கேள்வி இருக்கிறேன், என் தலைவரை மதிக்கிற ஒரே பேச்சாளர் இந்த தளபதியோட உண்மை விசுவாசி அண்ணன். ஒரு தலைவர் இல்லாம எந்த ஒரு நியூஸையும் வெளியில விட மாட்டார். தலைவர் கட்டுப்பட்ட ஒரே பேச்சாளர் அகில பேச்சாளர் விஷயம் மட்டும்தான். ஏன்னா பத்திரிகை முன்னோடனே அந்த கேள்விகள் கேட்காதீங்க. நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க அறிவிப்பாங்க. மக்களுக்கான சேவையான இயக்கமா செயல்பட்டோம். இப்ப அரசியல் கட்சியா உருவெடுத்திருக்கோம். வருங்காலத்தில் மிகப்பெரிய மக்கள் சக்தியா, மக்களின் சக்தியா, மக்கள் ஆட்சியை நடத்த போற ஒரு தலைவரா தமிழ்நாட்டிய தலைவர் அவர்கள் இருப்பார்கள். அதே போல இந்த மாவட்டத்துல பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக. இந்த ஆண்டும் சிறப்பான கட்சி ஆயிடுச்சு. இந்த வருஷம் சிறப்பான ஒரு எழுச்சி. அதே நேரம் ஒவ்வொரு நிர்வாகிகளும் துணிச்சலா செயல்படுங்க. எந்த சூழல் பயப்படாதீங்க. இவங்க செயல் வெற்றி செயல்கள் அரசு கட்சியை பார்த்து பயந்துருக்குது கடலூர்ல. ஏன்னா அவ்வளவு ஒரு செயலும் போலீஸ்காரங்களும் தில்லா பேசுறாங்க. ராஜ்குமார் இல்ல என்ன நாங்க எங்க அப்படிதான் வருவோம், நீங்க என்ன அப்படின்னு போட்டோ கேட்கிறாரு. அது மாதிரி ராட்சர் இருக்காரு, அவங்க எங்க ஆரம்பத்தில் பயப்பட மாட்டாரு. அந்த துணிச்சல் தான் எங்களுக்கு, அவருக்கு கொடுக்குற தைரியம் தான் நாங்க துணிச்சலா செயல்படுறோம். போலீஸ் போய் பார்த்தோம், அன்னைக்கு பட்டியலத்துல போன சாப்பாடு போட்டோம். தமிழ்நாடு கூட பட்டியலத்துல சாப்பாடு போட்ட சொன்ன ஒரே ஒரு அறிக்கை தான், தமிழ்நாடு கூட சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான். பிரமிச்சு போயிட்டு இப்போதைக்கு மக்கள் சேவை இருக்கும். ஒழுங்கு செய்து தமிழகத்தின் நற்பணியை சிறப்பா செஞ்சு தமிழகம் வருங்காலத்திலே 2020 தலைவர் அவர்களை முதலமைச்சராக நீங்கள் எல்லாம் உறுதுணையாக ஒத்துழைப்பு தரணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நகரவாதிகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றி பாட்சி நிறைவேற்ற நன்றி வணக்கம் வேண்டி கேட்டுக்கிறேன். அது பேப்பர் விளம்பரமா இருக்கட்டும், அன்னதானமா இருக்கட்டும், ரத்த தானமா இருக்கட்டும், பொதுமக்களுக்கு நல்லது சரி எல்லா விஷயமும் கடலூர் மாவட்டம் முதன்மை மாவட்டமா அண்ணன் ஆசம் பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நம்ம அறிவிக்கணும். கடலூர் மாவட்டம் தான் சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு மீட்டிங்ல அண்ணன் பேசுற மாதிரி செய்யணும். எல்லாருமே வந்து அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதனுடைய பொறுப்பாளர் தம்பி விஜய் அவர்களுக்கு கேட்டோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் 50வது பொன்விழா பிறந்தநாளை முன்னிட்டு நமது பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள் சீனண்ணன், ராஜசேகரன், ராஜ்குமாரன் மற்றும் அணித் தலைவர்கள், மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி பிறந்தநாள் என்பது நம் அனைவருக்கும் திருவிழா போன்றது. பொதுவாக எல்லா பிறந்தநாளுமே. ஆனா இந்த பிறந்தநாள் வந்து பொன்விழா பிறந்தநாள். அதுவும் இல்லாம நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவரோட நினைவை பிறகு வர முதல் பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் ஆரம்பிக்கிற நம்மளுடைய இந்த விழா வந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் நம்ம நிறுத்தக்கூடாது. மக்கள் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இங்க நகர ஒன்றிய தலைவர் ஒரு சில பேர் வந்து பேசுனீங்க, நாங்கள் வந்து அன்னதானம் பண்றோம். நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய ஒன்றிய நிர்வாகிகளா இருக்கீங்க. கிளைகள்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றியத்துல 20-30 கிளைகள் அன்னதானம் நடக்கணும். ஒவ்வொரு கிளையும் நீங்க போய் பாருங்க. நீங்க வந்து சாதாரணமா கொண்டு வந்து நம்ம மக்கள் இயக்கமா இருக்கும்போது ஒன்றிய சார்பா 4 நிகழ்ச்சி பண்ணோம், 5 நிகழ்ச்சி பண்ணோம், அது சந்தோஷமா இருந்தது அப்போ. ஆனா இப்போ நம்ம யார் கூட மோத போறோம்னா இன்னைய வரையும் ஆளுங்கட்சி கூட ஆண்ட கட்சிகள் கூட அவர்கள் மத்திய ஆளுங்கட்சி கூட எதிர்த்து பண்ண போறோம். அப்ப அதுக்கு நம்மளுடைய களங்களை வலுப்படுத்தணும்னா நம்ம கிராமங்களை நோக்கி நகரத்துல வார்டுகள் நோக்கி நம்ம செல்லணும். அங்க உள்ளவங்க நம்ம கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்க இன்னமும் நிறைய பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்ல அன்னதானமோ தளபதிக்கு போடும். குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றியனா 26 பஞ்சாயத்து டு 50 பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கும். அப்ப கிளைகள் 100 கிளைகள் வரையும் இருக்கும். அப்ப 100 கிளைகள்ல நம்ம 5 இடத்த அன்னதானம் பண்றது நம்ம கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் குறைஞ்சபட்சம் 30 இடம் 40 இடம் அவங்களால சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விட அன்னதான விழாவா இருக்கட்டும், அங்க ஒரு போர்டா இருக்கட்டும். எந்த ஊர்ல திரும்பினாலும் தளபதி போர்டு கம்பல்சரி. போர்டுங்கிறதையே நம்ம நலத்திட்டத்தை விட
கொடுக்குறது முக்கியத்துவம் இன்னைக்கு அரசியல் அதுவும் ஒரு அங்கமாயிடுச்சு. நம்ம இங்க நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு முந்தைய தலைவர்கள் நகரத்தில் அந்த வார்டு பகுதியில் உள்ளவங்க ஒவ்வொரு வார்டுலையும் தளபதி பிறந்தநாள் முன்னிட்டு பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், அன்னதான நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதை பாருங்க. அதை பண்ணிட்டு உங்க ஒவ்வொரு ஒன்றிய நகரத்துல எத்தனை இடத்த பண்ணிருக்கீங்கன்னு மாவட்ட நிர்வாகிகளுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் தான் பொறுப்பாளர் உத்தியோகம் மற்ற பத்தி பேசுவாங்க. நீங்க ஒரு இடம் பண்றது 2 இடம் பண்ற மாதிரிலாம் இல்லாம இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைச்சாகணும். மேலும் கருத்துக்களை நம்ம மாவட்ட நிர்வாகி சொல்றாங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அம்சோலி அவர்கள், மகளிரை சார்ந்த அம்சோலி அவர்கள் வருகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, அவரோட பிறந்த நாளுக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து அன்னையில இருந்தாவது கொஞ்சம் இதுல நிறைய கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமா இந்த அன்னையிலேருந்து நம்ம வெற்றி அடைக்கணுன்றதுல நம்ம குறிக்கோளா இருக்கணும். ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட இலக்கு வந்து 2026 வந்து தளபதியை முதலமைச்சர் உட்கார வைக்கணும்னா அதுக்கு கடுமையா வேலை பார்த்து நம்ம தளபதியை உட்கார வைக்கணும். நம்மளை நம்பி வந்திருக்காரு. ரொம்ப பெரிய இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. நம்ம கண்டிப்பா கடுமையா வச்சு அவரை நம்ம தளபதியை முதலமைச்சரை ஆகணும். அதுதான் என்னோட. அடுத்தபடியாக திட்டக்குடி பொறுப்பாளர் கண்ணதாசன் அவர்கள். தளபதியோட ஆசையுடன் வந்திருக்கும் அனைத்து தளபதி ரத்த சொந்தங்களுக்கு முதல் வணக்கம். கடலூர் மாவட்டம் எல்லாருக்கும் பொறாமையாக இருக்குது. எல்லா மாவட்டத்தோட கடலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிறதால எல்லாமே நம்ம வந்து பக்கத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. யாருமே ரொம்ப தூரத்துலேருந்து இங்கேருந்து வர முடியாது, போக முடியாது. நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால ரொம்ப அதிகமாக நம்ம வந்து நம்ம பொதுச்செயலாளர் நம்ம பார்க்கறதுக்கு தெரியுது, மாவட்டத்தை பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொன்விழா 50வது பொன்விழா, தளபதியின் பொன்விழா வந்து மிக சிறப்பாக எல்லாருமே பேப்பர் நியூஸ் கம்பல்சரி கொடுங்க. அப்போதான் நீங்கள் யாரும் வெளியே தெரியும். நீங்கள் யாரும் உங்கள் தொகுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றியமா நகரமா இல்லை என்ன பொறுப்பாளர் சொல்லிட்டு வெளியில் தெரியுண்டாக்க உங்கள் சுற்றுவட்டாரத்தில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பேப்பர் ஒன்று கொடுத்தா தான் நீங்கள் யாரும் வெளியே தெரியும். சரி, இது மாதிரிலாம் பேப்பரில் வந்து ஃபோட்டோ பார்த்தேன் அப்படி பார்த்தேன் பெரியவங்க சொல்லுவாங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் அவங்க சொல்ல போடுவாங்க. சரி, அதுக்கு இயக்கமாக இருந்தது, இன்னைக்கு கட்சியாகிடுச்சு, எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அதாவது நம்மளையும் வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு பார்ப்பாங்க. அதான் புரிஞ்சுங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ இது வந்தது, எவ்வளோ அவமானங்கள் வந்து சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு இயக்கம், இதெல்லாம் ஒரு இது, இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பேசினவங்க இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லாம் போராடுறாங்க. பாரு, நம்ம நினைச்சா இன்னைக்கு வந்து மேலே நிற்கிறாங்க, இன்னைக்கு டாப்பா நிற்கிறாங்க. 2024 கண்டிப்பாக அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க போராடுறாங்க. உண்மையில தளபதி தான் 2026 அவர் தான் சிஎம், அவர் தான் முதல்வர். இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாமே சிறப்பாக செய்யுங்க. போர் விளம்பரம், பேனரு, மற்றபடி போஸ்டரு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அன்னதானம் சிறப்பாக பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த அன்னதானம் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. சரி, நீ தளபதியோட பிறந்த நாள், நீ கண்டிப்பா உங்களுக்கு வந்து உணவு கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எதிர்பார்ப்பாங்க. சிறப்பாக பண்ணுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சிறப்பாக பண்ணிட்டு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பிரச்சனைகள் வரும் தான். அதனால பிரச்சனை வருவதற்காக ஊர்ல போய் படுத்த கூடாது. போய் நமக்கு பின்னாடி பொதுச் செயலாளரும் தலைவரும் இருக்கிற வரைக்கும் நமக்கு இடப்பட்டு. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நாங்க போய் தலைமையில கூட்டம் போட்டப்ப இது நாங்க சொல்லல, நம்ம தலைவர் சொன்னது. நான் எப்போதும் நிற்பேன், என் தொண்டத்துக்கு எத்தனை ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நான் நிற்பேன்னு சொன்ன தலைவர் தான் நம்ம தலைவர். அதனால நீங்க கை கொடுத்து நான் கூட சொல்லிட்டு நிறைய தான் சொன்னேன். அம்மாங்களை பத்தி இப்ப ஒரு தேட்டர்ல ஒரு படம் வந்தது. படம் வந்தப்ப நமக்கு அது தரல, ஷோ தரல.
ஷோ தராதப்ப நம்ம போய் கேட்டு ஒரு முறையாக கேட்டோம், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. நம்ம என்ன பண்ண முடியாது, சண்டையாக போட முடியும். சரி, தார்மீகமாக நம்ம வந்து நம்ம கடமை சேர்ந்து ஒரு மறியல் பண்ணோம். காலை மறியல் நம்ம பேசும்போது 100 பேர் வந்தோம் பின்னாடி. சரி, 100 பேர் இருக்காங்க, மறியல் பண்ணலாம் போய் உட்காந்து கிட்டிக்கு போறப்ப 50 பேர் காணும். திருப்பி கிட்டிக்கு ரோடு கிட்ட போனா 30 பேர் காணும். தரையில் உட்காந்தா 10 பேர் காணும். 10 பேர் தான் உட்காந்து ரோட்ல. அப்ப எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது. இனிமேட்டு எவன் கை வச்சாலும் நம்ம அதை பத்தி பயப்படாம எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஏற்றம் வளர்ந்துருக்கு. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எந்த சூழலும் கட்சியும் கழகமும் தலைமையும் தளபதி நம்மளே கைவிட மாட்டாங்க என்பது இந்த நேரத்தில் நான் உத்தரவாதம் தெரிவிக்கிறேன். நம்மளுடைய மகளிர் சார்ந்தவங்க, நமக்கு வழக்கறிஞர் சார்ந்தவங்க இருக்காங்க. அதனாலதான் வழக்கறிஞர் டீம் போட்டு ஒரு ஸ்டேஷன்லயும் 2 பேர் போட சொல்லியிருக்காங்க தலைமையில. இப்ப இருக்க லிஸ்ட் எடுத்து சொல்லியிருக்கு. இப்ப கடலூர் 9 தொழில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு நம்மளுடைய வழக்கறிஞர் சார்பா 2 பேரை நியமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்க பர்சனல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வேறு மாற்று கட்சியுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய நியாயமான பிரச்சனைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கலாம். அதுக்காக நீங்க என்னவெல்லாம் பண்ணலாம். தலைமையும் கட்சியும் உங்களுடன் துணையில் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதியளிக்கிறோம். அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்கும் பொறுப்பு வழங்கப்படும். இப்ப கட்சி நம்ம வந்து நகரம் ஒன்று யாரும் அப்படி கிடையாது, எல்லாமே தமிழ் வெற்றி கழகம் சார்ந்தவங்க தான். அதனால கட்சியின் நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் நடக்கும். 1 மாசம் ஆகணும், 2 மாசம் ஆகணும், எத்தனை மாசம் ஆகணும், அது நம்ம தலைமை அறிவிச்ச பிறகு அனைவருக்கும் அவரோட தகுதிக்கு ஏற்றவாறு பொறுப்புகள் வழங்கப்படும். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மாநாடு. இந்த மாநாடு பற்றிய நிகழ்வுகளை அப்புறம் சொல்லுவோம். இது ஏன் இதெல்லாம் முன்னாடி சொல்லிக்கலாம், நீங்கள் அனைத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறேன். அதனால இந்த ஜூன் 22ஆம் தேதி நீங்கள் அதிக அளவிலே கடன் வாங்கி செலவு பண்ணி, தலைவர் தான் மீட்டிங் போட்டு சொன்னாங்க, எல்லாரும் எதை கடன் வாங்கி வச்சாங்க, நகையை வச்சு வச்சிருந்தாங்க, எங்களை இழுத்து போட்டுக்கூடாது. உங்க சக்திக்கு ஏற்ப உங்களால் என்ன முடியுமோ அதை திருப்தியா செய்யணும். பேரா தளபதிக்கும் ஒரு கடலூர் மாவட்ட சார்பா ஒரு பேரா இருக்கணும், அதுதான் ஆசை. அதனால நீங்க எல்லாருமே அந்த ஒத்துமையா இருந்து எல்லாருமே இந்த வாட்டி இதை சிறப்பா பண்ணணும் என்பதை கடலூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் தளபதி பிறந்த நாளுக்கு எல்லாரும் இறந்த வைப்பாங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.